மறுபடியும் உலகத்தின் முடிவு என்ற இரண்டாவது பகுதியை நாம் தியானிக்க இருக்கிறோம். கடந்த முறை போன வாரம் அல்ல, அதற்கு முந்தின வாரம் உலகத்தின் முடிவு என்பது கடவுள் எந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்தை படைத்தாரோ அந்த நோக்கத்தை முழுமைக்கு கொண்டு வருவதுதான், அதை நிறைவடைய செய்வதுதான் உலகத்தின் முடிவு என்று நாம் பார்த்தோம். ஏனென்றால் கடவுள் நித்தியமானவர். அவருடைய வாயின் சுவாசத்தினாலே உண்டான, அவருடைய வாயின் வார்த்தைகளினாலே வந்ததெல்லாம் நித்தியமானது. ஆகவே உலகத்தின் முடிவு என்பதை நாம் விளங்கிக் கொள்வதற்காக அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோமே அல்லாமல் ஆண்டவர் படைத்த எதற்கும் முடிவு கிடையாது. அவர் நித்தியமானவராய் இருக்கிறது போல அவர் உண்டாக்கின எல்லாமே நித்தியமானது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடவுள் படைத்த, தம்முடைய மகிமைக்காக படைத்த இந்த உலகம் தேவனுடைய மகிமையை அவருடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் மூலமாக இழந்த பொழுது அதை மறுபடியும் புதுப்பித்து தம்முடைய மகிமையை தாம் ஏற்றுக்கொள்வதை, அதனுடைய நிறைவேறுதலைத்தான் உலகத்தின் முடிவு என்று சொல்லுகிறோம். ஆதியாகமம் 1:1 ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1 கடைசி வசனத்திலே எல்லாவற்றையும் நல்லது என்று கண்டு மிகவும் நல்லது என்று கண்டார். ஆனால் அந்த உலகம் பாவத்திலே விழுந்து தேவனுடைய மகிமையை இழந்த பொழுது வெளிப்படுத்தின விசேஷத்திலே யோவான் தன்னுடைய தரிசனத்திலே இதோ புதிய வானத்தையும் புதிய பூமியையும் தேவனுடைய சிங்காசனத்தையும் பார்ப்பேன் என்று சொல்லுகிறார். இப்படி ஆதியாகமம் 1 வெளிப்படுத்தின விசேஷத்திலே கடவுள் இந்த உலகத்தை, தம்முடைய சிருஷ்டிப்பை மறுபடியும் தம்முடைய மகிமையின் கீழாக கொண்டு வந்து அவர் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற வரையிலே அந்த தன்மையைத்தான் உலகத்தின் முடிவு என்று சொல்லுகிறோமே அல்லாமல் தேவன் படைத்த எதற்கும் முடிவு இல்லை என்பதை நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம். Just to remind you of the introduction that we have studied that week before. Last week we couldn't have the study due to unavoidable circumstances. Just to recollect what we have dealt with. We continue our study on the last days. What do we mean by the last days of the world? Whatever God has created, because He is eternal, whatever He has created has to be eternal. There is no end to anything that God has created. So what do we mean by the end of the world? It is regaining the glory, or God is going to establish the glory that is disappeared due to the fall of man. And whatever God does to bring back, restore the glory by which He has created this world, that is the last days, or the last day of the world, or the end of the world. For our understanding, we have the caption, the end of the world, but it doesn't mean that everything is going to end. It would be restored to its original glory. Genesis 1, God created heavens and earth, heavens and earth, the firmaments, and on top of it, man was created for His glory. And when Genesis 1 says God's glory has been established through His creation, and subsequently the rest of the chapters of the scriptures suggest various aspects of how fall has diminished the glory of God, or destroyed the glory of God. And Revelation, the last chapter, says He would create the new heaven and new earth. That is the idea of last days, or the end of the world. So there's nothing called end to anything that God creates. கடந்த வாரம் நாம் உலகத்தின் முடிவு என்ற தலைப்பிலே 2 யுகங்களை பற்றி படித்தோம். 2 யுகங்கள் இருக்கிறது, தெளிவாக வேதத்திலே வகையறுத்திருக்கிறது, இம்மை மறுமை. இந்த இரண்டிற்கும் இடையிலே எந்த விதமான இடைப்பட்ட ஒரு ஸ்தலம் கிடையாது. இம்மை மறுமை, அதை பல கோணங்களிலே பார்த்தோம். அந்த இம்மையையும் மறுமையும் அதனுடைய அடையாளத்தையும் நாம் பார்க்கும்போது இம்மைக்கும் மறுமைக்கும் உள்ள வாழ்க்கையினுடைய வேறுபாட்டை நாம் பார்த்தோம். இம்மையிலே உலகத்தினுடைய உறவுகள் இருக்கிறது,
மறுமையிலே உலக பிரகாரமான உறவுகள் கிடையாது. இம்மையிலே அழிவு இருக்கிறது, மறுமையிலே அழிவு என்பது கிடையாது. இம்மையிலே பலவீனம் இருக்கிறது, மறுமையிலே பலவீனம் இல்லை. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இம்மையிலே கோதுமையும் பதரும் கடைசி வரையிலே இணைந்த இருக்கும், மறுமையிலே கோதுமையும் பதரும் தனியாக பிரிக்கப்படும் என்பதை நாம் கடந்த வாரத்திலே படித்தோம். ஆகவே 2 யுகங்கள் இருக்கிறது என்பதை நாம் ஆணித்தரமாக படித்தோம். Last time, the last study was about the 2 ages or the 2 worlds, the here and now and the hereafter, that is the eternal. There is no mediatory place that has been advocated through various means. No mediatory place. Here and now and the hereafter. The present state and the eternal state. There is a qualitative difference between this life and the life to come. We have passions, relationship in this world, but in the world to come, there is no passion involved. We don't have personal human relationship. And here we have, the bodies have infirmities, there are weaknesses, but in the hereafter, in the life to come, our bodies will be transformed to the original glory. And importantly, the evil and good would exist in this world until he comes, and the evil will be separated and the good will be taken up to heaven. So there is a clear-cut distinction that the Bible talks about when it comes to the 2 ages of this world, when it comes to the end of the world. The 2 ages. 2 யுகங்கள், இம்மை மறுமை. கடந்த வாரத்திலே கடைசி நாட்கள் எப்பொழுது ஆரம்பிக்கிறது என்பதை படித்தோம். கடைசி நாட்கள் என்பது இயேசு கிறிஸ்து பிறந்து அவர் மரித்து உயிர் செழுந்து, சிலுவையிலே மரித்து அவர் உயிர் செழுந்த போது கடைசி காலம் துவங்கிவிட்டது என்பதை ஆணித்தரமாக ஆதியாகமத்தில் இருந்தும் கூட பல வேத பகுதிகளை பார்த்திருக்கிறோம். தயவு செய்து 2020 வருஷம்தான் கடைசி காலம், ஆகவேதான் இன்றைக்கு புதுவிதமாக நாங்கள் ஊழியத்தை கண்டுபிடிக்கிறோம், ஆராதனையை கண்டுபிடிக்கிறோம் என்றெல்லாம் சொல்லும் போது வேதத்திலே அதற்கு இடமில்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். There are claims that only 2020 or 2000 is the last days. No, according to the scriptures, the moment Christ came into the world, died on the cross, buried and rose again, resurrected or rose again, that is the time the last days have begun. That's what we have seen from Old Testament scriptures and continued on to prove that the last days have already begun, and we are at the back end of the last stage, that is towards the end of the last days. So the last days have begun approximately AD 30 plus. So there are claims to prove that their ministry, their new adventures, their new pattern of worship is all about the signs of the days of last. No, it has begun already, but we are at the back end of the last days. We have already proved from various scripture quotes to suggest that the last days have already begun. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த கடைசி நாட்கள் வரையிலும் உபத்திரவம் என்பது விசுவாசிகளுக்கு தொடர்ந்து இருக்கிறது என்பதை படித்து முடித்தோம். According to the scriptures, persecution is for believers right through the ages until the end of this world. This is very, very clear, explicitly mentioned in the scriptures, and there is no ambiguity that is involved in this. தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள், உபத்திரவம் என்பது விசுவாசிகளுக்குரியது மாத்திரம். போராட்டம் என்பது, நல்ல போராட்டம் என்பது விசுவாசிகளுக்குரியது மாத்திரம். ஆகவே இந்த உலகம் என்றைக்கு முடிகிறதோ, இம்மை வாழ்க்கை எப்பொழுது முடிகிறதோ அதுவரையிலே விசுவாசிகளுக்கு போராட்டம் இருக்கிறது என்பதை வேதத்திலிருந்து நாம் படிக்கிறோம். இன்றைக்கு இடையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம், அதற்கு பிறகு இன்னொரு வருகை இருக்கிறது என்று சொல்லும் போது வேதத்தில் அதற்கு ஆதாரம் இல்லை என்பதற்கு இது நல்ல உதாரணம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார்,
உயிர் செழுந்த உடனே சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். யாருக்கு சொன்னது? தம்முடைய சீஷர்களுக்கு. உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். The scope was to present the gospel to the entire world. And look at the age. அந்த நாட்களை பாருங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அப்போ சுவிசேஷம் எத்தனை காலம் அறிவிக்கப்பட வேண்டும்? ரகசிய வருகை வரையில. அதற்கு பிறகு சுவிசேஷம் தடைபடுமா? இல்லை. உலகம் இருக்கிற வரையிலே சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். அது யாருடைய பணி? எல்லா விசுவாசிகளுடைய பணியும், எல்லா சபையினுடைய பணியும். ஆகவே இடையிலே ரகசிய வருகை என்று வந்துவிட்டால் சுவிசேஷ பணி யார் செய்வார்கள்? சபை எடுத்துக்கொள்ளப்பட்டால் யார் அந்த பணியை செய்வார்கள்? இயேசு கிறிஸ்துவினுடைய வாக்குத்தத்தத்தை கவனிங்கள், கூர்ந்து கவனிப்புங்க. According to Matthew 28:20, the Great Commission, he says, the Lord said, the resurrected Lord said, go into all the world and preach the gospel. Behold, I am with you always, even to the end of the world. That means till the last moment, till the judgment day, till the last day of the earth, this present earth. The gospel has to be preached. By whom? By the believers, by the church. So the church would exist till the judgment day. There is no rapture that is involved, so that suddenly believers would disappear and then would come back again. And I want to emphasize again, it is not a heretical teaching, it is a different teaching. I wouldn't call, I dare call it as a heretical teaching. It is a different teaching advocated in the recent times, in the recent past. இந்த ரகசிய வருகை என்பது சமீப காலங்களிலே 150 ஆண்டுகளுக்குள்ளாகத்தான் அது அறிவிக்கப்பட்டு வருகிறது இல்லாமல் முதல் நூற்றாண்டிலிருந்து ரகசிய வருகை என்பதை பற்றி சொல்லப்படவில்லை. அது கள்ளப்போதனை அல்ல. கள்ளப்போதனை என்று சொல்லும் அளவிற்கு நான் துணிய மாட்டேன். ஒரு வித்தியாசமான போதனை. ஏனென்றால் பெரிய பெரிய தேவனுடைய வார்த்தையினுடைய வல்லுநர்கள் அநேகர் இந்த ரகசிய வருகை நம்புகிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை நேசிக்கிறவர்கள், அவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள், அவர்கள் மீட்கப்பட்டவர்கள். ஆனால் ஒரு வித்தியாசமான போதனையை சமீப காலங்களிலே அது போதிக்கிறார்கள். ஆனால் ஆதி காலத்திலிருந்து ரகசிய வருகை என்று ஒன்று கிடையாது. தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். நானும் சிறு வயதிலிருந்து ரகசிய வருகையை நம்புவதற்காக பழக்கப்பட்டவன். ஆனால் வேதத்தை ஆராய்ந்து பார்த்தால் தெளிவாக நாம் படிக்கிறோம். ஆண்டவருடைய முதல் வருகை, இரண்டாம் வருகை என்பதை பற்றி படிக்கிறோம். தொடர்ந்து நாம் அதை பார்க்கலாம். ஏற்கனவே நாம் பார்த்தோம், கோதுமையும் பதரும் எதுவரைக்கும் இருக்க போகிறது? அறுப்பு காலம் வரைக்கும் இருக்க போகிறது. மறுபடியும் அந்த பகுதிக்கு வரலாம். There is nothing called rapture. It is a recent teaching, maybe 150 years old. I wouldn't call that as a heretical teaching. It's a different teaching, because great scholars of the Bible, those who love the Lord, those who advocate the truth fervently, they believe this on the rapture. But it is a new teaching that has come about 150 years ago from the early church period. The only teaching that has been advocated was the first coming of Christ, when he came as a savior, and the second coming. At the second coming, he would come as the judge once for all. There is no intermediate state, as it were, because that's what we have read in Matthew 23. மத்த 23ஆம் அதிகாரத்திற்கு வரலாம். மறுபடியும் அந்த பகுதியை படிப்பது நல்லது. மத்த 23ஆம் அதிகாரத்திலே ஆண்டவருடைய வருகை பற்றி சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொன்னார் என்று பார்க்கலாம். மத்த 13ஆம் அதிகாரம், மன்னிக்கவும், Matthew chapter 13. கோதுமை விளைந்திருக்கிறது. அதிலே திடீரென்று பார்த்தபோது களைகள் இருக்கிறது. அப்பொழுது வேலைக்காரர் கேட்கிறார்கள். 28ஆம் வசனம், மத்தேயு 13:28. இந்த வசனங்களை தயவு செய்து நீங்கள் கூர்ந்து படிக்கும்படி கேட்கிறேன். I would urge you to look into this particular, there are other scripture quotes, this particular quote to understand that there is nothing called a rapture in between the first coming and followed by the second coming, when Christ would come as judge. மத்தேயு 13:28. அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரன், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சத்தமா என்றார்கள். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோடே பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு காலம் மட்டும் விட்டு விடுங்கள். அந்த வார்த்தைகளை கவனிக்கலாம். அறுப்பு காலத்தில்
அறுப்பு காலம் என்பது நியாய தீர்ப்பு நாள். அதுவரைக்கும் கோதுமையும் இருக்கும். கோதுமை என்பது விசுவாசிகள், தெளிவாக நமக்கு தெரியும். களை என்பது அவிசுவாசிகள். அறுப்பு காலத்தில், அதாவது அந்த நியாய தீர்ப்பு நாளிலே, நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள் அவிசுவாசிகள், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேருங்கள் என்பேன் என்று சொன்னார். இந்த இடத்துல கோதுமை களையை அறுப்பு காலத்தோடு சம்பந்தப்படுத்தி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொன்ன உண்மை. இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் 38, 39, 40 வசனத்தை பாருங்கள். 38, 39, 40. மத்தேயு 13 அதிகாரம் 38, 39, 40. நிலம் உலகம், அங்கே முன்னாலே சொன்ன அந்த ஓமானத்தினுடைய நிலம் உலகம், விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கினுடைய புத்திரர், அந்த 2 கூட்டத்தார். அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு. அறுப்பு உலகத்தின் முடிவு. அந்த வார்த்தையை கவனியுங்கள். எங்கே இருக்கிறது அறுப்பு என்பது? 30 வசனத்திலே அறுப்பு காலத்தில் என்பது 39 வசனத்திலே சொல்லுகிறது. அறுப்பு என்பது உலகத்தின் முடிவு. அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். ஆதலால் களைகளை சேர்த்து அவைகளை அக்னியினால் சுட்டரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். எப்பொழுது? அறுப்பின் நாளிலே. அப்பொழுது அப்படி என்றால் அறுப்பின் நாள் வரைக்கும் கோதுமையும் இருக்க போகிறது, பதரும் இருக்க போகிறது. இடையிலே கோதுமையை தனியாக பிரிப்பது கிடையாது. அறுப்பு காலம் மட்டும் இருக்கிறது. அறுப்பு நாளிலே என்ன செய்வார்கள்? களையை கட்டுவார்கள், கோதுமையை பிரிப்பார்கள். அடுத்த வசனத்தை பார்க்கலாம். 40, 41 வசனம். ஆதலால் களைகளை சேர்த்து அக்னியால் சுட்டெரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். அன்றைக்குத்தான் கோதுமை தனியாக பிரிக்கப்படும், பதர் தனியாக பிரிக்கப்படும். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரம செயல்களையும் சேர்த்து அவர்களை அக்னி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகும். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இது கிரகிப்பதற்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். நானும் சிறு வயதிலிருந்து அப்படி பயிற்றுவிக்கப்பட்டபடியினாலே இந்த சத்தியத்தை படிக்க கேட்க ஆரம்பிக்கும் பொழுது ஒரு ஆச்சரியம் வந்தது. ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்பதுதான் முக்கியம். அதைத்தான் நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். உலகத்தின் முடிவு வரையும் கோதுமையும் பதரும் இருக்க போகிறது. அந்த அறுப்பின் நாளிலே, நியாய தீர்ப்பின் நாளிலே தான் அவைகள் இரண்டும் பிரிக்கப்பட போகிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்கிறோம். ஆகவே நாம் எந்த நாளுக்காக காத்துக் கொண்டிருக்க வேண்டும்? இன்றைக்கு ரகசிய வருகைக்காக காத்துக் கொண்டிருங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஒரு வகையிலே ஒரு பக்தன் சொன்னார், ரகசிய வருகையை ஒருவேளை உண்மையான விசுவாசிகள் கூட ஏன் ஒரு காலத்திலே பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார்கள் என்றால், உபத்திரவத்திலிருந்து சபை தப்பிப்பதற்காக, உபத்திரவத்தினுடைய உச்சத்திலிருந்து விசுவாசிகள் தப்பிப்பதற்காக ஆண்டவர் ஒரு வழியை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக ரகசிய வருகையை சொன்னார்கள். We have seen from Matthew 13 that wheat and tare have been allowed to grow alongside. At the judgment day, it is separated only on the judgment day. Until then, believers or unbelievers are to coexist, and then the judgment comes. The rapture theory was advocated by Bible believing scholars, even I would say scholars of the Bible. It has been advocated to suggest that believers would somehow be taken up in order to escape the persecution, the intense persecution that would encompass the church and the believers. No, according to the scriptures, the suffering, persecution is part and parcel of Christian life, because persecution is identified only with the believers in the church. உபத்திரவம் என்பது சபையோடும் விசுவாசிகளோடும் மாத்திரம் சம்பந்தப்படுத்தப்படுகிறது. அதற்கான சில வசனங்களை உங்கள் முன்பாக வைக்கிறேன். அதற்கு முன்பாக எந்த நாளுக்காக நாம் காத்திருக்க வேண்டும்? ரகசிய வருகை, நான் எப்படியாவது உபத்திரவத்துக்கு தப்பித்துக் கொள்ளுவேன், அதிலிருந்து நான் விலகிக் கொள்ளுவேன் என்பதற்காக நாம் அந்த நாளுக்காக காத்துக் கொண்டிருக்க முடியாது. 2 பேதுரு 3 அதிகாரம் 12 வசனத்தை பார்க்கலாம். தேவனுடைய நாள், 2 Peter 3:12 clearly states
For which day should we long and anticipate for? It is not the rapture, when we would be taken up and we would escape the persecution. No. We need to long for the day of the Lord, and we need to anticipate that with a joyful expectation. 2 பேதுரு 3:12. தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு, தேவனுடைய நாள் என்பது நியாயத்தீர்ப்பின் நாள். வேதத்திலே கர்த்தருடைய நாள், தேவனுடைய நாள் என்று சொல்லும் போது அது நியாயத்தீர்ப்பின் நாள். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். யாருக்கு எழுதுகிறார்? இந்த எப்பொழுது நாம் யாருக்கு எழுதுகிறார் என்பதை படிக்க வேண்டும். விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். அந்த முதல் அதிகாரத்திலே படிக்கிறோம், எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு எழுதுகிறார். நீங்கள் ரகசிய வருகைக்காக காத்திருங்கள் என்று சொல்லவில்லை. நீங்கள் உபத்திரவத்திற்கு தப்பித்துக் கொள்வதற்காக ரகசிய வருகைக்காக காத்திருங்கள் என்று சொல்லவில்லை. தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படி மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். அந்த நாளில், எந்த நாள்? நியாயத்தீர்ப்பின் நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து போம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். மறுபடியும் காத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார். 2 Peter 2 verses 12 and 13. Long for the day of the Lord. On that day the world will melt away. It is been set aside for the fire to consume. And verse 13 says, that day, the judgment day, the day of the Lord, is the day in which the Lord would usher in new heavens and new earth. That is the end of the world. ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த பின்னணியிலே தயவு செய்து நீங்கள் வேதத்தை படிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். உபத்திரவம் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து படிப்படியாக சொன்ன வார்த்தை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Persecution is always been taught or told to the disciples. The Lord has time and again exhorted or warned the disciples that you have to encounter persecution. இன்னைக்கு நாம் அநேகர் நினைக்கிறோம், நான் உபத்திரவத்திற்கு முன்பதாக எப்படியாவது ஓடிவிட வேண்டும், அதற்காக ரகசிய வருகை வேண்டும் என்று நினைக்கிறோம். அல்ல. ஒருவேளை ஆண்டவர் நம்மை உபத்திரவத்திற்கு முன்பாக, கடும் உபத்திரவத்திற்கு முன்பதாக இந்த உலகத்தை விட்டு எடுக்க சித்தமானால் அது அவருடைய சித்தம். ஆனாலும் ஆண்டவர் அனுமதிக்கும் பொழுது போதுமான கிருபையை கொடுக்கிறார், வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார், நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார் என்பதுதான் வேதத்தினுடைய போதனை. God willing, if you are taken up before the terrible persecution, that is up to him. It is his will if he desires so. But if we are permitted to go through the persecution, the terribleness of it, it is the promises of God are such that we would have to endure the persecution, the difficulties, the tough days that are ahead has been prescribed in the scriptures. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப திரும்ப அதை சொன்னதை நாம் பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 20வது வசனம். John chapter 15 and verse 20. யோவான் 15:20. சீஷர்களை பற்றி ஆண்டவர் சொன்ன வார்த்தை, ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல என்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் என்னை துன்பப்படுத்தினது உண்டானால், இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆண்டவர் சொன்னார், என்னை துன்பப்படுத்தினது உண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். அவர்கள் என் வசனத்தை கை கொண்டது உண்டானால் உங்கள் வசனத்தையும் கை கொள்ளுவார்கள். ஆண்டவர் தெளிவாக சீஷரிடத்திலே சொல்லுகிறார். ஒருவேளை உபத்திரவம் விசுவாசிகளுக்கு உண்டு என்று சொல்லும் போது, எங்களுடைய ஆத்மாவை சோர்வடைய செய்கிறீர்களா என்று கேட்கலாம். தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள், முதல் நூற்றாண்டிலே பெரிய உபத்திரவங்கள் இருந்திருக்கிறது. சபை சரித்திரத்திலே முதல் 400 வருஷங்களுக்குள்ளாக 10 பெரிய உபத்திரவங்கள் சபையை சீரழித்திருக்கிறது. When we say we have to encounter, God willing, the persecution, do we suggest that? Do we say we have to suggest that hearts have to be fainted? Do we have to struggle with that? No.
even in the first century, during first century, the church was persecuted. The history says before 400 AD, there were 10 major persecutions that has encompassed the church. The church was ravaged with terrible persecutions. 10 தடை. பவுல் காலத்திலேயே நீரோ மன்னன் சபையை அதிகமாக துன்பப்படுத்தினான். அதற்கு அநேக இரத்த சாட்சிகள் இருந்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் முதல் நூற்றாண்டிலே இரத்த சாட்சிகளுடைய இரத்தம்தான் சபையினுடைய தூண் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் உபத்திரவம் தான் சபையை மெருகூட்டி இருக்கிறது. It is said, the blood of the martyrs is the lifeline of the church. During persecution, the church has flourished like anything. When in abundance, church has lost its fervor. உபத்திரவத்தின் மத்தியிலே தான் சபை விருத்தி அடைந்திருக்கிறது. முதல் நூற்றாண்டில் ஆதி திருச்சபையிலே அதை நாம் பார்க்கிறோம். ஆகவே உபத்திரவம் என்பது ஏதோ 2020 வருஷத்திலே அல்லாவிட்டால் கடைசி நாட்களிலே வருகிற நமக்குத்தான் உபத்திரவம் என்று நினைக்க வேண்டாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே உபத்திரவத்தினாலே சபை சிதறடிக்கப்பட்டது. ஆனால் சிதறடிக்கப்பட்டவர்கள் போன இடங்களிலெல்லாம் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். ஆகவே உபத்திரவம் என்று சொல்லும் போது மனமடிவடைவதற்காக சொல்லப்படுவதல்ல. இது வேதத்தினுடைய போதனை. இதை அழுத்தம் திருத்தமாக சொல்ல வேண்டும். ஒவ்வொரு காலகட்டத்திலும் சபையானது உண்மையான விசுவாசிகள் உபத்திரவத்தினூடாக கடந்து போயிருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம், நானும் சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவர் ஒருவேளை மகா உபத்திரவத்திற்குள்ளாக அனுமதிக்க அவர் சித்தமானால் அதன் மத்தியிலே நம்முடைய விசுவாசத்தை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய, விசுவாசத்திலே பலப்படக்கூடிய, நம்முடைய விசுவாசத்தை மறுதலிக்க கூடாத சூழ்நிலைகளையும் தேவன் நிச்சயமாக கட்டளையிட்டிருக்கிறார். The fact of the matter is, whenever persecution affects the church, the believers have been preserved by the almighty goodness of the Lord. So we don't need to be discouraged by the fact that there is no rapture and we will not be able to be taken up during the rapture, during the persecution. Oh, should we have to go through the persecution? How will we do that? How will I do that? Let's not our heart be troubled, because right through the centuries, persecution has been part of the church, but the Lord has kept the faithful ones in the midst of persecutions, and God has allowed certain people to go through physical suffering, but most of them were psychological. Most of the sufferings were mental and economical at times. Doesn't need to be always physical. அநேக சமயத்திலே சரீரத்திலே மாத்திரம் உபத்திரவம் என்று நினைக்க வேண்டாம். ஒருவேளை அதுவும் உலகத்தின் பல நாடுகளில் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. தங்கள் விசுவாசத்திற்காக உயிரை கொடுக்க வேண்டியவர்கள், சரீரத்திலே அடிக்கப்படுகிறவர்களும் இருக்கிறார்கள். அதுதான் உபத்திரவம் என்று இல்லை. வேதத்திலே பார்க்கும்போது தள்ளப்படுவது, உதாசீனப்படுத்தப்படுவது, வேலை செய்கிற இடத்திலே படிக்கிற இடத்திலே கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் இருக்கும் போது அதனாலே நாம் விலக்கி வைக்கப்படுவது, நாம் சவால்களை சந்திப்பதும் உபத்திரவத்தினுடைய ஒரு பகுதி. ஆகவே சபை என்பது உபத்திரவத்திலே உபத்திரவத்தின் குகையிலே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று வேதம் சொல்லுகிறது. I have found you from the gauge of persecution or suffering. That is the promise that Christ has given, because he has gone through that. மத்தேயு 15 அதிகாரம், மத்தேயு 5 அதிகாரத்திற்கு வருவோம். மலைப்பிரசங்கத்திற்கு வருவோம். மலைப்பிரசங்கம் நமக்கு பிடித்த ஒரு பகுதி. மலைப்பிரசங்கத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை பார்க்கலாம். Matthew chapter 5 verses 10 and 12. மலைப்பிரசங்கத்திலே சொல்லப்பட்ட வார்த்தைகளை கவனிக்கலாம். மத்தேயு 5 அதிகாரம் 10 வசனத்திலிருந்து 12 வசனம் வரைக்கும். சந்தோஷப்பட்டு களிகூருங்கள், விசுவாசிகளை பார்த்து சொல்லுகிறார், சீஷர்களை பார்த்து. பரலோகத்தில் உங்களுக்கு பலன் மிகுதியாக இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்கள். எப்படி துன்பப்படுத்தினார்கள்? 10-11 வசனம். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால், அந்த வார்த்தையை கவனியுங்கள், பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். You are blessed when you are falsely accused
You are taken in the negative sense. You are persecuted. Blessed are those who suffer for the righteousness. To them belongs the kingdom of God. தெளிவாக நாம் பார்க்கிறோம். நமக்குள்ளாக ஒரு அழுத்தம், பயம் இருக்கிறபடினாலே தான் எப்படியாவது நான் ரகசிய வருகையிலே போய்விட வேண்டும், உபத்திரவத்திற்கு முன்பாக, மகா உபத்திரவத்திற்கு முன்பாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று நினைக்கிறோம். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், உபத்திரவம் என்பது சபைக்குரியது மாத்திரமே. இன்னும் சில வசனங்களை குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். இதனாலே நாம் சோர்வடையாதபடி பலனடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வசனங்கள் சொல்லப்படுகிறது. நாம் ஆயத்தத்தோடு இருந்தால் நாம் சோர்ந்து போக மாட்டோம். The Lord has discussed these matters so that our hearts are not discouraged, rather to be encouraged and to be prepared for that. If surprises come, then we are disappointed, we are troubled. But the Lord has already told his disciples, and the eternal word says, you will endure persecution. We don't know when and how, but in order for the believers to be prepared to encounter such a scenario, and there are no surprises, the Lord has said, you will have tribulations, but take courage. I am with you, because I have gone through the worst suffering. மத்தேயு 6 அதிகாரம் 22-23 வசனங்கள். Matthew chapter 6 verses 22-23. பூலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். 19வது வசனம். இங்கே பூச்சியும் துருவும் கெடுக்கும், இங்கே கிருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்தில் உங்களை பொக்கிஷத்தை சேர்த்து வையுங்கள். 2 தீமோத்தேயு யோவான் எழுதின சுவிசேஷத்திற்கு வருவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. Let's come back to the Gospel of John, chapter 16, verse 33. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலே போவேன் என்று சொல்லிவிட்டார். சீஷர்கள் கலங்கி விட்டார்கள். அப்பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார்? என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். நான் போகிறேன். ஏன் இதை சொன்னேன்? உங்களுக்கு சமாதானம் உண்டாகும்படி. அது எப்படி சமாதானத்தை கொடுக்கும்? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. உலகம் என்று சொல்லும் போது இந்த உலகம் இருக்கிற வரையிலே, as long as this world exists, the present here and now world exists, believers are to encounter persecution and difficulties and suffering. As long as the world exists. That's what John chapter 16 says. In this world you will have tribulations, which means in the world to come there is no persecution, there is no suffering in this world. As long as this world exists, there are bound to be problems and difficulties and persecutions. But take heart, don't be discouraged, because I have overcome this world. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. உலகம் இருக்கிற வரைக்கும் உபத்திரவம் இருக்கும். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். எப்படி திடன் கொள்ள வேண்டும்? நான் உலகத்தை ஜெயித்தேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை, எந்த உலகம் நம்மோடு போராடுகிறதோ, எந்த உலகத்திலே விசுவாசிகளுக்கு போராட்டங்களும் பிரச்சனைகளும் உண்டோ, இந்த உலகத்தையும் இந்த உலகத்தின் வாசனையும் கிறிஸ்து ஜெயித்து எழுந்து விட்டார். ஆகவே திடன் கொள்ளுங்கள். Let's not our hearts be discouraged, disillusioned. Take heart, take courage, because I have overcome the world. I have overcome this very world which is going to persecute you and give you trouble continuously. 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 12வது வசனம். 2 Timothy chapter 3 verse 12. It's a beautiful verse. பவுலினுடைய கடைசி நிருபம் இது. நன்றாக கவனிக்க வேண்டும். பவுலினுடைய கடைசி நிருபம் 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 12வது வசனம். புதிய ஏற்பாட்டிலே 293வது பக்கம். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். Clearly states, whoever desires to live a godly life, has a desire to do that, they will be persecuted. The desire itself brings about the beginning of persecution. தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிறவர்கள் துன்பப்படுவார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், இது நம்முடைய அனுபவமாக இன்றைக்கும் கூட இருக்கலாம். இன்றைக்கு மாலையிலே இன்னும் உபத்திரவம் நமக்கு அதிகமாக வரவில்லை.
வேதத்திலே சொல்லப்பட்டது போல நம்முடைய சரீரத்தை தாக்கும் அளவுக்கு இன்னும் உபத்திரவம் சில இடங்களிலே வரவில்லை. ஆனால் கர்த்தருக்கு பிரியமாக, தேவனுடைய ராஜ்யத்திற்கு பிரியமாக நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். இது யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை? அவிசுவாசிகளுக்கு அல்ல, விசுவாசிகளுக்கு போதக நிருபமாகிய தீமோத்தேயுவிலே சொல்லப்படுகிறது. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் பவுல் தன்னுடைய கடைசி காலத்திலே சொல்லுகிற வார்த்தைகளை கவனிக்கலாம். பின்வரும் சந்ததிக்கு அவர் எழுதி வைத்திருப்பது 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். Peter, towards the fag end of his life, has written this epistle, and he echoes the similar sentiments about persecution. 1 Peter chapter 4 verses 12 and 13. 1 பேதுரு 4:12-13. பிரியமானவர்களே, உங்களை என்றால் இங்கே விசுவாசிகளை, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று நினையாமல், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது கர்த்தருடைய நாளிலே, நியாயத்தீர்ப்பின் நாளிலே நீங்கள் மகிழ்ந்து கலிகூர்ந்து மகிழும்படி அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். என்ன ரகசியம் இது? பாடுகளிலே சந்தோஷப்படுங்கள். பாடுகளில் எப்படி சந்தோஷம் அடைய முடியும்? ஏனென்றால் இந்த உலகம் கோதுமையும் பதரும் சேர்ந்த இடம், அவிசுவாசிகளும் விசுவாசிகளும் சேர்ந்த இடம்தான் இந்த உலகம். விசுவாசிகளுக்கும் அவிசுவாசிகளுக்கும் இடையே சம்பந்தம் இருக்க முடியாது. ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? இந்த உலகத்தை விட்டு நீங்கள் பிரிந்திருங்கள் என்று சபையை பார்த்த ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரம் சொல்லுகிறது, பரிசுத்தமாகிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவர்கள் இன்னும் நீதி செய்யட்டும். அதே சமயத்திலே அநீதி உள்ளவர்கள் இன்னும் அநீதி செய்யட்டும், அசுத்தவான்கள் இன்னும் அசுத்தமாகட்டும். ஆகவே இந்த பிரிவு நியாய தீர்ப்பு நாள் வரையிலே தெளிவாக வகையறுக்கப்பட்டிருக்கிறது. Revelation, the last book of the Bible, states towards the end of the chapter, almost chapter 22, let those who are holy, let them become more holy. Those who are righteous, let them be more righteous. But those who are unholy, let them be unholy. Let those who are ungodly, let them continue to be ungodly. So there is a clear distinction of good and evil that would coexist until the day of judgment. இதை மறந்து போக வேண்டாம். தயவுசெய்து இடையிலே நமக்கு உபத்திரவம் இல்லாமல் கர்த்தர் நம்மை எடுத்துக்கொள்ள போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருந்து அது நடக்காத போது சோர்ந்து போக வேண்டாமா? வேதத்திலே அப்படி சொல்லப்படவில்லை. கர்த்தருடைய நாள் பரியந்தமும், இந்த உலகம் முடிகிற நியாய தீர்ப்பின் நாள் பரியந்தமும் விசுவாசிகளுக்கு போராட்டம் உண்டு. ஒருவேளை நம்முடைய ஆத்மாவிலே கூட அது இருந்து கொண்டே இருக்கலாம். நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத போது நம்மை பாதிக்கிற அம்சங்களாக இருக்கலாம், சரீரத்திலே சில பலவீனங்களாக இருக்கலாம், ஒருவேளை குடும்பங்களில் இருக்கக்கூடிய சோர்வுகளாக இருக்கலாம், இந்த நாட்களில் இருக்கக்கூடிய சவால்களாக இருக்கலாம், உலகத்தின் சில இடங்களிலே சரீர பிரகாரமாகவும் பாதிக்கப்படுகிற அம்சங்களாக இருக்கலாம். இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் அடுத்த பகுதிக்கு போகலாம். நியாய தீர்ப்பு நாள் தான் இந்த இரண்டு உலகத்தையும் பிரிக்கிற நாள். Judgment is the dividing line of or between two ages, of the two ages. Judgment is the day that divides the two ages, which are the here and now and the life hereafter. அதற்கு இடையில எதுவுமே கிடையாது, ரகசிய வருகை என்று கிடையாது. நியாய தீர்ப்பு நாள் தான் இந்த உலகத்தை இம்மையும் மறுமையும் பிரிக்கக்கூடிய நாள். இம்மையிலே கோதுமையும் பதரும் இருக்கத்தான் செய்கிறது. அநீதி உள்ளவர்கள் நீதி உள்ள இருக்கத்தான் செய்வார்கள். பரிசுத்தமார்கள் இன்னும் பரிசுத்தமாவார்கள், அசுத்தம் செய்கள் இன்னும் அசுத்தம் செய்வார்கள். அந்த பிரிவு இருந்து கொண்டே இருக்கும். நியாய தீர்ப்பு நாள் தான் அதை பிரிக்கப் போகிறது. வேதத்திலிருந்து சில வசனங்களை ஆணித்தரமாக படிக்கலாம். ஏற்கனவே மத்தேயு 13ஆம் அதிகாரம் 39-43 வரைக்கும் நாம் பார்த்து விட்டோம். அறுப்பு நாளில் கோதுமை தனியாக பிரிக்கப்பட போகிறது, பதர் தனியாக பிரிக்கப்பட போகிறது. அதை நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 35வது வசனம். Let's turn to Luke chapter 20 and verse 35. லூக்கா 20ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே, மறுமையையும் மரித்தோர்ந்து எழுந்திருக்கையும் அடைய பாத்திரமாய் எண்ணப்படுகிறவர்களோ பெண் கொள்வதும் இல்லை, பெண் கொடுப்பதும் இல்லை.
அவர்கள் இனி மரிக்கவும் மாட்டார்கள். அதுவரையிலும் இந்த உலகத்திலே உறவுகள் இருந்து கொண்டே இருக்கும். அந்த உயிர் செழுதல் அல்லாவிட்டால் மரித்தோர்ந்து உயிர் செல்லக்கூடிய அந்த மறுமையினுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போதுதான் அது முடியும். Only the judgment day separates that human earthly relationship. Until then, for believers, both for believers and unbelievers, the earthly relationship are part and parcel. இதை நாம் தெளிவாக வேதத்திலே படிக்கிறோம். மத்தேயு 13ஆம் அதிகாரத்திற்கு திரும்ப வருவோம். அந்த இடத்திலே கடவுளுடைய ராஜ்யத்தை பற்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது 48ஆம் வசனத்திலிருந்து. பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டது? மத்தேயு 13ஆம் அதிகாரம். பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கொப்பாய் இருக்கிறது. Here is a picture of the kingdom of God. The fisherman, he would throw the net and he would gather as many fishes that would come into the net. Now what happens? Please continue reading this passage. அது நிறைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடையில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். மீனவர் என்ன செய்வார்கள்? பிடிப்பார்கள். எல்லாம் பற்றி மொத்தமாக பிடித்துக் கொண்டு வருவார்கள். உட்கார்ந்து தரம் பிரிப்பார்கள். அவசியமில்லாதை தூக்கி மறுபடியும் கடலிலே எரிந்து விடுவார்கள். இப்பொழுது அடுத்த வசனத்தை பார்க்கலாம். இது மிக முக்கியமான வசனம், 49வது வசனம். இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். அதுவரைக்கும் நல்ல மீனும் கெட்ட மீன்களும் சேகரிக்கப்படுகிறது. எப்படி ஒரு மீனவன் மீனையை போட்டு எல்லா மீன்களையும் பிடிக்கிறாரோ பிடிக்கிறார். அந்த நியாய தீர்ப்பின் நாளிலே ஒரு நாளிலே உட்கார்ந்து, அந்த வார்த்தை எப்படித்தான் சொல்லுகிறது, கரைக்கு வந்ததற்கு பிறகு உட்கார்ந்து அந்த நாள் ஒரு குறிப்பிட்ட நேரம், அந்த நேரத்திலே நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். இப்படியே உலகத்தின் முடிவிலும் நடக்கும். எப்பொழுது எல்லா மீன்களும் பிடிக்கப்படுகிறது, அந்த குறிப்பிட்ட நேரத்திலே நல்ல மீன்களும் மற்ற மீன்களும் பிரிக்கப்படுகிறது. அதற்கு ஓமானமாக ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இப்படியே உலகத்தின் முடிவிலே, அதாவது நியாய தீர்ப்பின் நாளிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரிப்பார்கள். அப்பொழுது அப்படியானால் நீதிமான்களும் அநீதிமான்களும் சேர்ந்தே கடைசி வரையிலும் நியாய தீர்ப்பின் நாள் வரையிலும் இருப்பார்கள். ஆணித்தரமாக நாம் படிக்கிறோம். புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்கள் பிரிந்து அவர்களை அக்கினி சூழலிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். துன்மார்க்கர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அக்கினி சூழலிலே தள்ளப்படுவார்கள். எந்த நாள்? அந்த உலகத்தின் முடிவிலே. மறுபடியும் நம்முடைய தலைப்பு இங்கே இருக்கிறது. உலகத்தின் முடிவிலே என்ன நடக்கும்? அது பிரிக்கப்படுகிறது. இப்படி நாம் தொடர்ச்சியாக நியாய தீர்ப்பின் நாள் என்பதை, நியாய தீர்ப்பின் நாள் தான் இந்த இம்மையும் மறுமையும் பிரிக்கக்கூடியது என்பதை நாம் படிக்கிறோம். 2 பேதுரு நிருபத்திற்கு வருவோம். 2 பேதுரு நிருபம் கடவுளுடைய நியாய தீர்ப்பை பற்றி சொல்லுகிற நிருபம். குறிப்பாக 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் கடவுளுடைய நியாய தீர்ப்பை வலியுறுத்துகிற அது வேத பகுதி. அதற்கு நேராக வருவோம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம். 2 Peter 3 is about the judgment and the final judgment. முதல் பகுதியிலே நிறைய பேர் கேள்வி கேட்கிறார்கள். ஆண்டவர் வருவார் என்று சொல்லுகிறார்களே, எப்பொழுது வருகிறார்? உலக தோற்றம் முதல் அப்படியே இருக்கிறதே, இன்னும் உலகம் முடிந்த பாடில்லையே. அவர் வருவார், வந்த உலகம் முடியும் என்று சொல்லுகிறீர்களே. 4ஆம் வசனத்தை பாருங்கள். பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்தபடியே இருக்கிறது என்று சொல்லுவார்கள். அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? அவர் வந்தால் இந்த உலகம் மாறும் என்று சொன்னீர்களே, அந்த வாக்குத்தத்தம் எங்கே? பாருங்கள், அவர் வந்தால் இந்த உலகம் பிரிக்கப்படும். அதோடு நித்திய மேன்மை, நித்திய ஆக்கினை, இவ்வளவுதான். அந்த வாக்குத்தத்தம் எங்கே? அவர் வருவார் என்று சொன்னீர்கள். இந்த உலகம் புதிய உலகமாக மாற்றப்படும், அநீதிமான்கள் ஆக்கினைக்கு செல்வார்கள் என்று சொல்லுகிறீர்களே, இன்னும் அப்படியேதான் உலகம் அப்படியேதான் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுவார்கள். அப்பொழுது பேதுரு நோவா காலத்திலே நடந்த அந்த சம்பவத்தை நியாய தீர்ப்புக்கு அடையாளமாக சொல்லுகிறார். Here is a question that was posed to the early church Christians. We have been saying that Christ would come and the entire world would be transformed, that new heavens and new earth will be created and there will be a separation. What happens? He didn't come.
and everything looks the same as it was before, to which Peter gives the illustration of the Noah's days as an example to the judgment. வெள்ளத்தினாலே உலகம் அழியக்கூடியதை சொல்லுகிறார். அதை பார்க்கலாம் 5ஆம் வசனத்திலே. அவர் வருவார் என்று சொன்னார்கள், அதுக்கு பதில் சொல்லுகிறார். இதுதான் பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்திலே நிலை கொண்டிருக்கிறதையும் உண்டாயின என்பதையும், அப்பொழுது இருந்த உலகம், நன்றாக கவனிப்போம், அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இது முதல் நியாய தீர்ப்பினுடைய அடையாளம். The first ever judgment of the entire universe took place during the time of Noah, in which the flood came and destroyed the entire known world. It was a universal flood that has destroyed, demolished, took away the entire universe. That was a token or the forewarning of God's judgment. அதை சொல்லிவிட்டு அப்பொழுது 8 பேர் மாத்திரம் தப்பினார்கள், மற்றவர்களாம் அழிக்கப்பட்டார்கள். அது கடவுளுடைய நியாய தீர்ப்புக்கு அடையாளம். மறுபடியும் கொஞ்சம் பேர் மீதி வைக்கப்பட்டு திடீரென்று அவர்கள் காணாமல் போகவில்லை. அது கடவுளுடைய நியாய தீர்ப்பு. 8 பேர் மாத்திரம் பாதுகாக்கப்பட்டார்கள், மற்றவர்கள் அழிக்கப்பட்டார்கள். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டு, அதைத்தான் சொல்லுகிறார், இனி அக்கினிக்கிரையாக இந்த உலகம் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் வைக்கப்பட்டிருக்கிறது. தேவபக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்படுகிறது. இப்படி சொல்லி சொல்லி அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் அவர் 2ஆம் வருகை பற்றி அல்லாவிட்டால் தேவனுடைய நியாய தீர்ப்பை பற்றி சொல்லுகிறார். பின்னாளிலே அதை பற்றி தொடர்கிறார். 10ஆம் வசனத்திலே, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அந்த நாளுக்காக காத்திருங்கள். அந்த நாளில் எது நடக்கும்? நியாய தீர்ப்பு நாள் நடந்தது போல விசுவாசிகள் பாதுகாக்கப்படுகிறார்கள், அவிசுவாசிகள் தள்ளப்படுகிறார்கள். இதற்கு இடைப்பட்ட ஸ்தானம் எதுவுமே கிடையாது. நியாய தீர்ப்பினுடைய முன்ருசியாகிய வெள்ளம் அவிசுவாசிகளையும் விசுவாசிகளையும் பிரித்தது போல கடைசி நாளிலே, கர்த்தருடைய நாளிலே அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கிற இந்த உலகம் பிரிக்கப்படும். அந்த நாளுக்காக காத்திருங்கள் என்று பேதுரு சொல்லுகிறதை கவனிக்கிறோம். We clearly see in this passage that the day of the Lord would bring about the melting away of this universe. It is akin to the judgment that has taken place during the day of Noah, when flood came and separated two groups, the believing community and the unbelieving rest of the world. It is akin to that. So there is no in-between intermediate stage or in-between period in which something dramatic would take place. Because 2 Peter 3:10 and 11 says, 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10-11 வசனம், கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து போம். கர்த்தருடைய வருகை ரகசியமானதுதான். ஒரு வகையிலே நாம் ரகசிய வருகையை நம்புகிறோம். அது என்ன வருகை? அவர் வருகிற நாள் தெரியாது, அது ரகசியமானது. We believe in the secret coming of Christ. Yes, he would come in secret. In what manner? His coming is not known to anybody on the face of the earth. No one can predict the day and the timing of his coming. So that way, we strongly believe it is a secret coming. Not that he comes in between and takes the church and there would be another appearance. No way. The first appearance has taken place and there is a second appearance, which again would be a secret timing, which no one dare to predict that. In that sense, we believe in the secret second coming of the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையை ரகசியம் என்று நம்புகிறோம். நாமும் ரகசிய வருகையைத்தான் விசுவாசிக்கிறோம். ஆதி திருச்சபையிலிருந்து நம்பிக்கொண்டு வந்தார்கள். எப்படி அது ரகசியம் என்றால், அவர் வருகிற நாளிகை ஒருவருக்கும் தெரியாது, சொல்ல முடியாது. அந்த அடிப்படையிலே அது ரகசிய வருகை என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நியாய தீர்ப்பு தான் இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் முடிவுக்கு கொண்டு வரப்போகிறது என்பதை நாம் படிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே,
இந்த அடிப்படையிலே தான் வேதத்திலே பல இடங்களில் இது சொல்லப்பட்டிருக்கிறது. தீத்து 2ஆம் அதிகாரம் 11 to 13 வசனங்கள். Please turn with me to the epistle to Titus, chapter 2, verses 11 through 13. ஏனெனில் புதிய ஏற்பாட்டில் 296வது பக்கம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, அவருடைய முதல் வருகை, நாம் அவபக்தியும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் உலகத்திலே ஜீவனம் பண்ணி இயேசு கிறிஸ்துடைய முதல் வருகைக்கு பிறகு இப்பொழுது நம்முடைய வாழ்க்கை 3வது 13ஆம் வசனத்தில் எதிர்காலத்திலே நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. The first appearance of the Lord, the first advent is about the salvation, that the proclamation of the salvation and what he has achieved on the cross of Calvary. And the second appearance, again in glory, is about the judgment. And we long for that day. We are taught, we are encouraged to anticipate such a glorious coming. That glorious coming is explained in Matthew 23. அவர் மகிமையிலே வருவார். இந்த மகிமை என்கிற வார்த்தை தீத்து 2:13 அவருடைய மகிமையான பிரசன்னமாதலுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். முதல் வருகை எப்படி அவர் வந்தாரோ அதே போல அந்த மகிமையான வருகை பிரதான சூரியனுடைய சத்தத்தோடும் எக்காலத்தோடும் அவர் வருவார் என்பதை சொல்லுகிறது. இன்னொரு வசனத்தையும் பார்க்கலாம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 28வது வசனம். Hebrews chapter 9 and verse 28. தெளிவாக நாம் பார்க்கிறோம். 306ஆம் பக்கம். கிறிஸ்துவும் அன்றைய ஒரே தரம் மரிப்பது பின்பு நியாய தீர்ப்பது மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு முதல் வருகையிலே தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு, எப்படி காத்து கொண்டிருக்கிறோம்? பாடுகள் மத்தியிலே, உபத்திரவத்தின் மத்தியிலே காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி, நித்திய மகிமையை அருளும்படி, அது எதிர்காலத்திலே ரட்சிப்பின் மகிமையை பற்றி சொல்லுகிறது. ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். He has appeared once to take away the sins of the world or the believers or the church for once for eternity, and he will appear again the second time to take the believers who are anticipating his second advent to take to the heavenly bliss. ஆகவே தெளிவாக நியாய தீர்ப்பு தான் இந்த 2 பிரிவுகளுக்கும் இந்த 2 யுகங்களுக்குமான நடுமையம் என்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு உங்களுக்கு அனுப்பப்பட்ட வாட்ஸ்ஆப்பிலே 1000 வருட அரசாட்சியை பற்றி நாம் படிப்போம் என்று எழுதியிருக்கிறது. ஆனால் நாம் இதை இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் ஆண்டவருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்திலே வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்திலே 6 முறை, வேதத்தில் வேற எந்த இடத்திலுமே கிடையாது, வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்திலே மாத்திரம் 6 முறை 1000 வருட அரசாட்சி 1000 வருட அரசாட்சி என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த 1000 வருட அரசாட்சியினுடைய வேத விளக்கத்தை நாம் அடுத்த வாரத்திலே ஆண்டவருக்கு சித்தமானால் நாம் படிக்க இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உலகத்தின் முடிவு என்பது கடவுள் தம்முடைய மகிமையை நிலைநாட்டுவது, எதற்காக இந்த உலகத்தை படைத்தாரோ அதை மறுபடியும் புதுப்பிப்பது. ஆதியாகமம் முதல் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட அந்த மகிமையை வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த இடைப்பட்ட அதிகாரங்களிலே இந்த உலக வாழ்க்கை விசுவாசிகளும் அவிசுவாசிகளும் பிரிக்கப்படுகிறார்கள். விசுவாசிகளுக்கு கிறிஸ்துவின் அடிச்சுவடுதான் முக்கியம். அவர்களுக்கு போராட்டம் உண்டு. கிறிஸ்துவை பின்பற்றாதவர்கள் தங்களுடைய போக்கிலே போகிறார்கள். தங்களுடைய போக்கில் அவர்கள் போகிறார்கள் என்றால் அவர்கள் சிலுவைக்கு புறம்பானவர்கள், சிலுவையை மறுதலிக்கிறவர்கள் என்று சொன்னால் சிலுவையோடு சம்பந்தப்பட்டவர்களை துன்பப்படுத்துகிறவர்கள் என்றுதான் அர்த்தம். ஆகவேதான் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் இருந்து வெளிப்படுத்தல் ஏறத்தாழ 19ஆம் அதிகாரம் வரைக்கும் இந்த 2 கோதுமையும் பதரையும் பற்றி நாம் படிக்கிறோம். கோதுமையினுடைய வாழ்க்கையும் பதறினுடைய வாழ்க்கையும் நாம் படிக்கிறோம். அவிசுவாசிகள் விசுவாசிகள், நீதி உள்ளவர்கள் அநீதி உள்ளவர்கள், பரிசுத்தவான்கள் பரிசுத்தம் இல்லாதவர்கள் என்ற 2 கூட்டத்தை ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் வரைக்கும் ஏறத்தாழ நாம் படிக்கிறோம். அதற்கு பிறகு தேவனுடைய மகிமையை நாம் படிக்கிறோம். கடைசி நாட்கள் ஏற்கனவே ஆரம்பித்து விட்டது.
அதனுடைய கடைசி பகுதியில நாம் இருக்கிறோம் என்று சொல்லலாம். இந்த 2 யுகங்களையும் பிரிக்கக்கூடியது கடவுளுடைய நியாய தீர்ப்பு என்பதை நாம் தெளிவாக படிக்கிறோம். இதற்கு இடையிலே வேறு எந்த சம்பவம் வேதத்திலே கொடுக்கப்படவில்லை. மத்தேயு 24ஆம் அதிகாரத்தை மையமாக வைத்தும் சில வசனங்களை வைத்தும் தெசலோனிக்கேயர் நிருபத்தை வைத்தும் ரகசிய வருகை என்று போதிக்கப்படுகிறது. அது சமீப காலமான போதனை. நீங்க பழைய புஸ்தகங்களிலே நீங்கள் 150 வருஷத்திற்கு முன்பாக எழுதப்பட்ட அந்த சத்தியத்தினுடைய அடிப்படையான போதனைகளிலே அதை பற்றி இல்லை. அந்த அடிப்படையிலே ஏன் அந்த ரகசிய வருகை வலியுறுத்தப்பட்டது என்றால், விசுவாசிகள் மகா உபத்திரவத்திற்கு தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வகையறுக்கப்பட்டது. பயப்பட வேண்டாம், நம்முடைய இருதயம் துவள வேண்டாம். முதல் நூற்றாண்டிலிருந்தே உபத்திரவங்கள், முதல் 400 நூற்றாண்டிலே 10க்கும் மேற்பட்ட மகா உபத்திரவங்கள் இருந்திருக்கிறது. சபை பல காலகட்டங்களிலே உபத்திரவத்தினூடாக கடந்து சென்றிருக்கிறது. ஒருவேளை கடைசி நாட்களினுடைய கடைசி பகுதியிலே மிகுந்த உபத்திரவம் இருக்க போகிறது என்பது உண்மைதான். அந்தி கிறிஸ்து வரப்போவது உண்மைதான். ஆனாலும் இதன் மத்தியிலே ஆண்டவர் சொன்னார், நான் உலகத்தை ஜெயித்தேன், ஆகவே திடன் கொள்ளுங்கள், உலகம் முடிகிற வரையிலே சுவிசேஷத்தை அறிவியுங்கள். இந்த வைராக்கியத்திலே, இந்த மேன்மையிலே, இந்த உற்சாகத்திலே கடவுளுடைய வாக்குத்தத்தத்தை நம்பி நாம் நம்முடைய விசுவாசத்தை நல்ல போராட்டத்தோடு தொடர அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கண்டிப்பாக இதில் உங்களுக்கு நிறைய கேள்விகள் வரும். நான் முதலிலே சொன்னேன், சிறு வயதிலே நானும் ரகசிய வருகையை நம்பப்படுகிற போதனையிலே வளர்ந்தவன். அந்த சமயத்திலே அப்படி வந்தால் சீக்கிரம் போய்விடலாம், இந்த உபத்திரவத்துக்கு தப்பிக்கொள்ளலாம் என்ற மனநிலைமைக்கு கிட்டத்தட்ட வந்தவன். ஆனால் அதற்கு பிறகு வேதத்தை படிக்கும் போது, சத்தியத்தை கேட்க ஆரம்பிக்கும் போது, அல்ல, உபத்திரவம் தனிப்பட்ட விசுவாசியையும் உபத்திரவம் சபையையும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய செய்யக்கூடிய அடையாளம் என்று வேதத்திலே தெளிவாக இருக்கிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துனுடைய வழி உபத்திரவத்தினூடாக தேவனுடைய ஜனங்கள் அநேக உபத்திரவத்தினூடாக தேவனுடைய சபையானது, தேவனுடைய ஜனங்கள் அநேக உபத்திரவத்தினூடாக தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பார்கள். பவுல் தீமோத்தேயுக்கு அந்த உதாரணத்தை சொல்லியிருக்கிறார். என்ன புத்தி சொன்னார்கள்? உபத்திரவத்தினூடாக தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசியுங்கள். இது எல்லா காலத்திற்கும் உரியது. ஒருவேளை இந்த நாட்கள் நாம் அறிவியலிலே முன்னேறி இருக்கிறோம், பொருளாதாரத்திலே முன்னேறி இருக்கிறோம், ஆகவே நமக்கு உபத்திரவம் இல்லை என்று சொல்ல முடியாது. இந்த நாட்களிலே தான் உபத்திரவம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் உண்மையுள்ளவர், அவர் நமக்கு போதுமானவர், அவர் நம்மை பலப்படுத்தக்கூடியவர். நீங்கள் அதிகாரிகள் முன்பாக கொண்டு போகப்படும் போது சோர்ந்து போகாதிருங்கள். என்ன பேசுவோம் என்று நீங்கள் யோசிக்க வேண்டாம். ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார், உங்களை வழிநடத்துவார் என்பது கடவுளுடைய வாக்கு தத்தம். We are given exceedingly abundant promises for us to go through the anticipated persecution. Church has always been persecuted right from first century. There are 10 major persecutions through which the early church went through, and right through the centuries the same, because Christ has gone through that and he said, I have overcome, so I will give you strength, and my promises are sufficient for you to endure and encounter any situation, because I have overcome this very world that is going to persecute you. So let's take courage. Let's not deviate from the word of God and to bring in our own solution by which we would be taken up in the rapture, so we would escape the persecution. No way. We would be part of it, because until the judgment day, wheat and the tar would be allowed to coexist. But we are the wheat and we would see the ultimate glory. கடவுளுடைய மகிமையை கோதுமை மணியாக நாம் பார்க்க தேவன் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அந்த கிருபையிலே பிறகு தேவன் உதவி செய்வார். ஒருவேளை இதை குறித்த உங்களுடைய சந்தேகங்கள், கேள்விகள், உங்களுடைய மறுப்புகளாக இருக்கலாம். அவைகளை கூட நீங்கள் தெரிவித்தால் நாம் வேதபூர்வமாக நாம் அதை தொடர்ந்து படிப்பதற்கு உதவியாயிருக்கும். தயவு செய்து யாராவது அப்படி உங்களிலே இதை பற்றி வித்தியாசமாக சந்தேகத்தோடு நீங்கள் அணுகுவீர்கள் என்று சொன்னால், அதை வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில் நீங்கள் எழுதினால் தாழ்மையோடு உங்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமாயிருக்கிறோம். இது என்னுடைய சத்தியம் அல்ல, இது பரிசுத்தவான்கள் பல நூற்றாண்டுகளாக எழுதி வைத்தது. உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கும் என்று